அதிமுக மீது பற்று கொண்டவர்கள், எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் அம்மாவின் மீது பாசம் கொண்டவர்கள், எடப்பாடியாரை தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் இயக்கத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள். அப்படி வெளியேறும் என்று சொல்லுபவர்கள் வேற ஒரு காரணத்தை முடிவெடுத்து விட்டு அதற்கு ஒரு காரணத்தை தேடுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதெல்லாம் யாரும் வெளியே போறாங்க? அதெல்லாம் யாரும் வெளியே போல. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் போயிருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் போயிருக்காங்க. அவர்கள் போனவர்களுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதே சமயத்தில் பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடியை சந்தித்து இயக்கத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள். ஆகவே வரவும் வந்துகிட்டு இருக்கு. வரவும் இருக்கிறது, ஒரு சில செலவும் இருக்கிறது. ஆகவே அதிமுக பொறுத்த மட்டும் இன்றைக்கும் பலமான இயக்கமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் பலம் பொருந்திய இயக்கமாகத்தான் மக்கள் அதிமுகவை பார்க்கிறார்கள். எடப்பாடியாரை பலம் பொருந்திய தலைவராகத்தான் பார்க்கிறார்கள். அது செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தமா இல்ல அப்படி அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அது அங்க போனவங்களை பத்தி நம்ம பொறுப்பு கிடைக்க கொடுக்கல சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாதுல. அது வருத்தப்படக்கூடியது அவங்க தானே.